4500 அந்த குட்டி. காசுல மயிலம்பாடி. மயிலம்பாடின்றது ஊரா இல்லை அந்த ஆடு பேர்? இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சண்டை. வணக்கம் மக்களே, இன்றைக்கான வீடியோ என்னன்றதை பார்த்தீங்கன்னா செஞ்சியில் நம்ம யூஷுவல் டைமாக வந்து போயிருக்கோம். பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மார்னிங் நடக்கிற சந்தையை வந்து நம்ம முழுசாக எக்ஸ்ப்ளோரே பண்ணது கிடையாது. ஆனால் நம்ம வந்த டைம் இப்போ லேட்டு தான். மினிமலாக என்னென்ன இருக்கோ அதை மட்டும் நான் காட்டுறேன். மேக்ஸிமம் இந்த சரௌண்டிங் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இங்கே ஃபுல்லாக ஆடுங்க தான் வந்து எல்லாமே சேல் பண்ணிட்டுருப்பாங்க. இங்கே கொஞ்சம் கம்மி விலையில் நம்ம பேரம் பேசியும் வாங்க முடியும். என்னன்றதை உள்ளே வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்றதை. ஒரு சில இதெல்லாம் போட்டுட்டு இப்போ ரிட்டர்ன் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. வாங்க போய் பார்க்கலாம். நீ எடுக்கிறியா? அந்த எடுக்க போகிறாங்க. சரியா? எவ்வளோண்ணா இது? அதான் எவ்வளோ வருது? இல்லை எவ்வளோ வருது? 7,500. மக்களே இங்கே இருக்கிறத பார்த்தீங்கன்னா 7 ரூபா சொல்கிறாங்க 2 குட்டி. இதுனா கேடா? சரி சரி, 2 குட்டி ஒரே ஆடு. அது நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க? ஓகே ஓகே. அது எவ்வளோன்னு வாங்கினீங்க? 8 ரூபா. 8 ரூபா கம்மி. ஓகே ஓகே. கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஆடு தான் ஃபுல்லாமே வந்து நமக்கு குட்டி ஆடுலேருந்து பெரிய ஆடுலேருந்து எல்லாமே இருக்குது. எல்லாம் ஒவ்வொரு ஒரு ரேட்டு. இப்போ நம்ம அந்த இடத்துல பார்த்தோம்ல, அங்கே வந்து அங்கே சின்ன ஒரு கூடை மாதிரி போட்டிருக்காங்க. அந்த இடம் தெரியுதா? அங்கே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஒரு 7,500 அந்த மாதிரி இருக்குது. இப்போ சந்தை முடிய போகிற டைமே கிட்டத்தட்ட ஒரு 7 மணி 7:30க்கு வந்துருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் மினிமலாக இருக்குது. நீங்கள் எப்போ வந்தாலுமே இந்த சைடு வந்தீங்கன்னா, செஞ்சி சைடு வந்தீங்கன்னா இங்கே மினிமலாக வந்து வாங்கிட்டு போகலாம் ஒரு கம்மியான ப்ரைஸில். நம்ம ஸ்டார்டிங் இடம் பார்த்தீங்களா, 2 ஆடுமே வந்து சேர்த்து 7,500 வந்து பேசணும். அப்போ கணக்கு என்ன பார்த்துங்க, ஒரு ஆடு கணக்கு வந்து 3,500, 3,700, 750 கிட்ட வருது. அந்த ரேஞ்சில் தான் நான் உங்களுக்கு அந்த ஆடோட இது போடுறேன், ஒரு ஆடோட விலை. ஆனால் அது குட்டி ஆடு, இன்னும் எப்படி பார்த்தாலும் ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு மேலே ஆகுன்றது தான் கணக்கு. தென் இந்த ஆடு எவ்வளோன்றதை வந்து பேசுவோம், நம்ம என்ன சொல்கிறாருன்றதை பார்க்கலாம். அவரை எவ்வளோது ஆடு? எல்லாமே இல்லை. இப்போ எப்படின்னா, இப்போ கேட்ட அந்த 4 ஆடுமே வந்து 5 ரூபா. ஓரளவுக்கு நல்லாவே வந்து பரவாயில்லை. அதே மாதிரி இங்கே பேரம் பேசுறது தான் வேலையே உங்களுக்கு. அந்த அளவுக்கு பேரம் பேசுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாட்டு போட்டு விட்டாங்க, காப்பி ரைட் வந்துடும் நினைக்கிறேன். இங்கே பாருங்க, குட்டி ஆடெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. கம்ப்ளீட்டாக வந்து குட்டி ஆடாக தான் வந்து எல்லாமே எல்லாமே குட்டி தான். கிட்ட காட்டாரு. எவ்வளோண்ணா அது? பேர் மாதிரியா எப்படி? பேர் மாதிரி கணக்கா எப்படி? ஓ, இப்போ நம்ம 2 குட்டி எடுக்கிறோன்னா எப்படிண்ணா கணக்கு? ஜோடி 4,500. மொத்தமான தலை 2 ரூபான்னு கொடுத்துருவோம். இப்போ இதோட கணக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக சொல்கிறாப்புல. மொத்தமாக சொன்னால் ஜோடி 2,000 ரூபான்னு கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா ஒரு குட்டியும் இன்னொரு குட்டியும் வந்து 2 ரூபா 4 ரூபா கிட்ட வந்து கொடுக்குறாங்க.
இப்போ நம்ம வந்ததுனால கொஞ்சம் எக்ஸாக்டாக டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 7-10 வரைக்கும் ஆகுது. அதனால வந்து கொஞ்சம் இதுவாக தான் இருக்கு. பாருங்க, அங்கே பார்த்தது நம்ம ஒரு சின்ன சின்ன குட்டிகள்லாம் வந்து பார்த்தோம். நீங்க பாருங்க, பாருங்க முரட்டு குட்டியா இருக்கு. சண்டைக்கு விடலாம் போல இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. இங்கெல்லாம் வந்து வாய் திறமை தான் முக்கியம். அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்க வேண்டியதான். பாருங்க, சண்டைக்கு போறதுன்னு நினைக்கிறேன். அதே அண்ணன் எடு சொல்றாரு. எவ்வளோண்ணா அது? எவ்வளோ அது? 33. பயங்கரமா இருக்கு பாருங்க. இது எல்லாமே சேர்த்து தானே? 3மே ரைட்டு. பயங்கரமா இருக்கு பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சண்டை முரட்டு பயிலுக சண்டை சேவல் மாதிரி இருக்கானுங்க பாருங்க. முரட்டுத்தனமா இருக்கானுங்க. இது எவ்வளோன்னு தெரில. சண்டைக்கு விடலாம் போல இருக்குது. கிட்ட போனால் முட்டிடுவானுங்க போல இருக்குது. சரி, இந்த படம் வந்தது இப்போ ஒரு படம் அந்த மாதிரி இருக்குதா? 37 ரூபா சொன்னேன். 7 ரூபா பயங்கரமான முரட்டு குட்டியா இருக்கு. தெரியுதுங்க. எவ்வளோண்ணா இது? எவ்வளோ ப்ரோ? 35 ரூபா மக்களே. இந்த ஆடு ரெண்டுமே சேர்த்து பாருங்க, பயங்கரமாக முறைச்சிக்கிட்டு நிற்கிது. இதெல்லாம் வந்து நம்ம வெள்ளாடுன்ற மாதிரி சொல்லுவாங்க. எல்லாம் இங்கே இந்த சரௌண்டிங்கில் மேயறதும் சரி, இங்கே இந்த சரௌண்டிங்கில் இருக்கிற ஆடுகளும் சரி. இங்கே பாருங்க, குட்டி பயவுல எப்படி இருக்கான் பாருங்க. குட்டி பயவுல. இந்த சந்தை எத்தனை பேர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து செஞ்சியில் வந்து இந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியாது. பட் நம்ம வந்து இந்த டைம் வந்து எடுத்து காட்டிக்கிட்டு இருக்கோம். அதனால உங்களுக்கு சப்போர்ட் வந்து கொடுங்க. இங்கே பாருங்க, இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. இந்த எல்லாம் குட்டி கணக்கு எப்படின்றது தெரியல. இது எல்லா ஆடு இல்லைன்னு நினைக்கிறேன். என்ன ஆடுண்ணா இது? இது என்ன ஆடு? மயிலமாடு. இப்படிதான் வளரும். 2 வருஷமா? 2 மாசம். 2 மாசத்துல இந்த வளர்ச்சி வந்துடுது. பயங்கரமா வளரும். இது மேக்சிமம் அந்த கறிக்காக இது பண்ணுவாங்களா இல்லை எப்படி? கறிக்காக தான். ஆமா, அந்த மாதிரி. ஓகே. அவரோட இப்போ அண்ணன் சொன்னது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிராண்டு சொன்னார். அது ஒன்று வாங்கியிருக்கீங்களாண்ணா? எவ்வளோ? 6 ரூபா. இந்த ஆடு பேர் என்ன? இது மயிலம்பாடி. மயிலம்பாடின்றது ஊரா இல்லை அந்த ஆடு குட்டி பேர்? இந்த ஆடோட பேர் வந்து அந்த மாதிரி. ஓகே. மேக்ஸிமம் இது வளர்க்குறதுக்கா இல்லை? ஓகே. அண்ணா வந்து 7500 ரூபா. மயிலம்பாடியான் இந்த ஆட்டோட பேர். அதாவது ஒவ்வொரு ஏரியாவிலேருந்து வருவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து இவங்க வந்து இந்த மயிலம்பாடின்றத வந்து ஊர் பேர் மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி அண்ணன் சொன்னது என்னன்னா, கறிக்கும் வந்து இதுவாக இருக்கும், இதை நம்ம வளர்க்குறதுக்கும் கொஞ்சம் பெட்டராகவே வந்து இருக்குன்ற மாதிரி வந்து சொன்னார். இங்கே மெஜாரிட்டியாக வந்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே வந்து பல்க் குவான்டிட்டியில் பிடிச்சிட்டு போயிடலாம். இப்போ ஏதோ ஒரு நம்ம இதுக்கு வரோம், ஒரு ஃபங்க்ஷனுக்கு தேவைப்படுது, அந்த மாதிரி டைமில் இங்கே வந்தீங்கன்னா பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். எவ்வளோண்ணா அது? 5 ரூபாயா? மெஜாரிட்டியாக ஒரு 4 ரூபா பேசும். குட்டி பாருங்க, குட்டி எவ்வளோண்ணா இது? 4500 ரூபாய் அந்த குட்டி. இல்லைண்ணா, காசு நம்ம இது கொஞ்சம் பெரிய ஆடா பார்க்குறோம். அதே மாதிரி இப்போ நம்ம கேட்டது பார்த்தீங்கன்னா 4-5 சொல்கிறாங்க. நம்ம பேசுகிற விலையில தான் மேட்ரு இருக்கு. எவ்வளோ காது? ஓகே. மொத்தம் 7000. ஓகே மக்களே,
ஃபைனலி வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 8 நிமிஷத்துக்கிட்ட நான் உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சிட்டேன். எப்பயுமே இந்த மாதிரி இடத்துக்கு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு சந்தை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். ஆனால் நம்ம செஞ்சியில் வந்து இப்போ வரைக்கும் அந்த சந்தைக்கறி சாப்பாடுன்றதை போட மாட்றாங்க. ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. இந்த வீடியோ பார்க்குற மக்கள் யாருன்னா இருந்தீங்கன்னா மேக்ஸிமம் போடுங்க. நம்மள மாதிரி கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ்க்கும் வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். பார்க்குற ஆடியன்ஸுக்கும் கொஞ்சம் வந்து இந்த சந்தைக்கறி சாப்பாடுன்றது கொஞ்சம் வந்து எக்ஸ்ப்ளோரடாக இருக்கும். பாருங்கள், இங்கே ஃபுல்லாக ஆடு வந்து சம்முன்னு ஏற்றிட்டு வந்துடுறாங்க, அப்படியே ஏற்றி கொண்டு போயிடுறாங்க. அவ்வளோதான். மேக்ஸிமம் ஏற்றிட்டு வந்து விற்றுருவாங்க இங்கே. எல்லா குட்டியும் பாருங்கள். அண்டு இது வந்து நம்ம வந்ததே ஃபஸ்ட்டு லேட்டு. இப்போ நான் நிற்கிறேன் பேர். இப்போ நம்ம வந்ததே ஆக்சுவலாக லேட்டு. பட் இருந்தாலும் வந்து நம்ம ஆக்சுவலாக வந்தது இப்போ லேட்டு. மினிமலாக எவ்வளோ எடுக்க முடியுதோ அவங்க எடுக்க முடிஞ்ச அளவுக்கு உங்ககிட்ட காமிச்சிட்டோம். அந்த கண்டென்ட்டில் ஏதாவது குறைகள் இருந்தால் கண்டிப்பாக அந்த கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவுக்கு வந்து உங்களுடைய சப்போர்ட் வந்து கொடுங்க. மார்னிங் சந்தையை இது வரைக்கும் யாரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்குன்றதை நம்பிக்கிட்டு இந்த வீடியோ வந்து நான் எண்ட் பண்ணுறேன். அண்ட் இங்கே வந்து பேச்சு தரமாக தான் மேட்ரு. எல்லாமே வந்து கம்மியாக இருக்கும், அதிகமாக இருக்கும். நம்ம வந்து பேசுகிறதுலேருந்து ஆரம்பித்து ஒரு இப்போ ஒரு 4 ரூபா சொல்கிறாங்களா, ஒரு 500 1000 அந்த மாதிரி வந்து குறைக்கலாம். அதுக்கு மேலே குறைக்கணும்னா உங்கள் பேச்சு திறமை தான் இருக்குது. அண்ட் இன்றைக்கு வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி எதனா வாங்கியிருந்தீங்க, இந்த ஆடு மாதிரி வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து இதோட வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். கீப் சப்போர்ட்டிங், லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓகே, பாய்.